இதில் வந்து அனுபவம் கற்றறிவை விட பட்டறிவு மேலானது உங்களுக்கு தெரியும். படிப்பறிவை விட பட்டறிவு. அதில் ஐயா துரைமுருகன் போன்றவர்கள்லாம் எல்லாருடைய பெருமதிப்புக்குரியவர். நிறைய அனுபவங்களை பெற்றவர் அவர். இன்றைக்கி சிறந்த தற்கறிவு கொண்டவர். இப்போ அவருடைய அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பழமை நீங்கள் சொல்கிறாங்களே தாத்தா பாட்டி எல்லாம் தள்ளி வச்சிட முடியாது. மாடு அது பால் கறக்கலை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறா ஒருத்தன் தள்ளி வச்சிடாதீங்க. அது சாப்பிட்டுட்டு உரத்தை உருவாக்கி போடுது, கழிவாக போடுது, அதை நீங்கள் செய்ய முடியாது. பெரிய தொழிற்சாலை அது அப்படின்னு. அது மாதிரி ஐயா போன்ற அறிஞர்கள் அது தேவை. ஐயா ரஜினிகாந்த் பேசுனது சும்மா ஒரு நகைச்சுவைக்கு என்னது எல்லா அமைச்சர்களையும் சொல்லிவிட்டு அப்படி விட்டுருக்கலாம். குறிப்பாக ஐயா பற்றி பேசுனது அவர் ஒரு வேளை காயம்பட்டிருக்கலாம். அது நகைச்சுவையாக சொன்னது தான். அது இவ்வளோ தூரம் விவாதிக்க வேண்டியதில்லை, இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியல. அவர் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னார். துரைமுருகனுங்கிறவர் அதில் இருக்கிறதுல மூத்தவர், பெரிய ஆற்றலாளர்னு சொல்கிறதுக்காக சொன்னார். அதை அப்படி அவ்வளோ தூரம் பேசிட்டு போக வேண்டியதில்லை. முருகன் மாநாடு நடந்திருக்கு. அதை வந்து ஒரு மத ரீதியானதை அரசு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த மாதிரி இல்லை. இப்போ அவங்க போட்ட தீர்மானங்களில் நமக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து முருகன் புகழ் பாடினதை விட சாப்பாட்டு பெருமை பேசுனதான் பெருசாக இருக்குது. இட்லி அப்படி போட்டோம், குழம்பு இப்படி வச்சோம், சட்னி இப்படி வச்சோம், அது ஏற்புடையதில்லை நமக்கு. நான் கபடி தூக்கும்போது கேள்வி பண்ணவங்க இப்போ அவங்க தூக்குறாங்களேன்னு ஒரு மகிழ்ச்சி தானே. ஒன்று இதில் முருகன்கிறது எப்படி ஒரு மதம் சார்ந்த இறையை உங்களால் எப்படி பார்க்க முடியுது, விமர்சிக்க முடியுது? நான் நேற்று கூட கேட்டேன். இப்போ எங்கள் ஐயா சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் ராமர் ஆட்சியினுடைய நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சிங்கிறத நீங்கள் அப்போ எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அது வந்து அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ முருகனை தொடும்போது மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க. இது இப்போ முருகன், எங்கள் முருகனுடைய தமிழ் இன முன்னோன், தமிழ் இறை என்பது யாரும் மறுக்க இயலாது. இப்போ இன்றைக்கி கூட மாயோன் பெருவிழா நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திங்கிறீங்க, நாங்கள் மாயோன் திருவிழா அது பெருவிழான்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் 63 நாயன்மார்களில் யார் வட இந்தியர்? 63 நாயன்மாரும் தமிழ். அது நீங்கள் மறுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா? 12 ஆழ்வார்களில் வேறு தமிழர் அல்லாத வேறு யாராவது சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எல்லாம் 12 திருமறையிலேருந்து தேவாரம் திருவாசகத்திலேருந்து திருமுருகாற்றுப்படை திருப்புகள் எல்லாமே பாடப்பட்டது தமிழ் இறக்கி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு செயல் எழுதி இறையனார் கையெழுத்திட்டது எங்கள் சிவன். இப்போ அந்த படத்தில் கூட வருது பாருங்கள், இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் பிழையான ஒரு பாட்டுக்கு பரிசளிப்பான் பாண்டியனானால் அப்படின்னு வருது பாருங்கள். அது புராணத்தில் புழுகு இருக்குது, பொய் இருக்குது, எல்லாமே பொய்ன்னு நீங்கள் தள்ளிட முடியாது இல்லையா? அதனால் எங்கள் இறை வந்து மத சார்பற்றவன். அவன் தமிழின முன்னோன், தமிழ் இறைவன். அவனுக்கு மதம் கிடையாது.